ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 717 ஆரம்பிக்கிறது. ஒரு கேள்வி வரலாம். கன்னட தெலுங்கு பிராமணர்களை நம்பூதிரிகளில் பெரும்பாலோர், அது தவிர ஏதோ அரபிக்கடல் தீவுகளில் ஆதிவாசிகளின் பாஷையை பேசி வந்த சம்படவர்கள்தான் மலையாளத்தில் குடியேறியவர்கள் என்றால், அங்கே உள்ள மலையாள பாஷை எப்படி பாதி தமிழ் பாதி சம்ஸ்கிருதம் கலந்ததாக இருக்கிறது என்று கேட்கலாம். மலையாள பாஷை 1200 வருஷம் முந்தி தோன்றியது தான். அதற்கு முன்னால் அங்கே தமிழே தான் இருந்தது என்று தெரிந்தவர்களும் அதப்படி தமிழே அங்கே இருந்திருக்க முடியும் என்று கேட்கலாம். சொல்கிறேன். பிராமணர்களையும் செம்படவர்களையும் மட்டும் கொண்டதாக எங்கேயாவது ஒரு ஜனசமூகம் ஜீவிக்க முடியுமா? தேசத்தை கட்டி ஆண்டு பாதுகாக்க ராஜா, சைன்யம், விவசாயம் மற்றும் பலவிதமான உடல் உழைப்பு செல்பவர்கள், வியாபாரம் நடத்துபவர்கள் ஆகியவர்கள் இல்லாமல் எப்படி சமுதாய வாழ்வு ஏற்பட முடியும்? இந்த காரியங்களை செய்ய மலையாளத்துக்கு போய் சேர்ந்தவர்கள் யார் என்றால் தமிழ் ஜனங்கள் தான். மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அந்த பக்கம் மலையாள தேசம் என்றால் இந்த பக்கம் பெரும்பாலும் தமிழ்நாடு தானே. அதோடு அந்த காலத்திலேயே தமிழர்கள் உன்னதமான நாகரிகம் பெற்றவர்களாகவும் வீர சாகசம் உள்ளவர்களாகவும் வாணிபம் முதலியவற்றில் திறமை மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். நான் தமிழ்நாட்டு சுகஜீவிகள் என்று சொன்னது பருப்பு தின்னி பாப்பானைத்தான். மற்றவர்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல உழைப்பாளிகளாகவும் திடசாலிகளாகவும் இருந்தவர்களே. அதனால் பிராமணர் இல்லாதாரில் தமிழர்கள்தான் மலையாள நாட்டில் குடியேறியவர்கள். பொருளாதார ரீதியில் நல்ல விலை போவதாகவும் ஏற்றுமதிகள் செய்து நன்றாக கொழிக்க வைப்பதாகவும் உள்ள மிளகு, ஏலக்காய், தேக்கு, கொப்பரை முதலியவை யதேஷ்டமாக கிடைக்கும் தேசம் மலையாளம். அந்நிய பதார்த்தம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீண்ட சமுத்திர கரையிலும் தடுக்கு விழுந்தால் வரும் கழிகளிலும் சமிருத்தியாக ஜலபுஷ்பம், மத்ஸ்யம் கிடைக்கும். இப்படி இருந்தால் உழைப்பாளிகளாகவும் சாகச குணமுள்ளவர்களாகவும் உள்ள ஜனங்கள் வந்து குடியேறுவார்கள் தானே. அப்படித்தான் ஏற்பட்டது. நிறைய தமிழ் மக்கள் கேரளத்தில் குடியேறினார்கள். இப்படி எல்லா ஜாதியாரும் குடியேறிய பின் மலையாளத்தின் இயற்கை வளத்தினாலே சுபீட்சமான வாழ்க்கை ஏற்பட்டு அது நாகரீக சமுதாயமாக உருவாக ஆரம்பித்தது. வைதீக வழிகளை பின்பற்றிய தமிழ் மன்னர்களான சேரர்கள் அந்த பிரதேசத்தில் ஆட்சி நடத்தி நன்றாக நாகரீக அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பெரும்பாலான மக்கள் தமிழர்களாய் இருந்ததால் தமிழே அங்கேயும் பாஷையாயிற்று. ஆந்திர கர்நாடக நம்பூதிரிகளும் பொதுஜன தொடர்பினால் தமிழே கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள். சரித்திர காலம் என்று சொல்லப்படுவதற்கு முற்பட்டே இதெல்லாம் நடந்திருக்க வேண்டும். அப்பொழுதே பொருளாதார காரணத்திற்காக மற்ற ஜாதியினர் அங்கே போனார்கள் என்றால், பிராமணர்களும் தெய்வ சம்பந்தமான காரியங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கலாம். அதென்ன தெய்வ சம்பந்தம் என்றால், அந்த தேசத்திலும் அநேக திவ்ய லீலைகள் நடந்து அப்படி நடந்த இடங்கள் பெரிய க்ஷேத்திரங்களாக ஆயின. பரசுராமரே இப்படி பல க்ஷேத்திரங்களை தோற்றுவித்தார். பழைய பூப்பிரதேசம் வேண்டாம் என்று தமக்காக பரசுராமர் சிருஷ்டித்து கொண்ட இந்த புதிய பூப்பிரதேசத்தில் தாமே குடியேற்றியவர்களை தவிர வேறு யாரும் பழைய தேசத்திலிருந்து வரவேண்டாம் என்று அவர் தடை செய்திருந்தார். ஆனாலும் காலக்கிரமத்தில் அந்த தடை எடுபட்டு போய், அதாவது பிற்பாடு பரசுராமர் எல்லாரும் கண்ணுக்கு தென்படாமல் ஏகாந்தமாய் போய்விட்ட பின் க்ஷேத்திரானத்துக்காகவும் மெயின்லேண்டிலிருந்து சில பிராமணர்கள் அங்கே போய் அப்படியே செட்டில் ஆகவும் செய்திருக்கலாம். சரித்திர காலத்தின் ஆரம்ப கட்டமாக வெள்ளைக்காரர்கள் சொல்வது அசோகருடைய காலத்தை. அந்த அசோகர் சாசனங்களிலேயே அவர் யுத்த திக்விஜயமாக இல்லாமல் தர்ம திக்விஜயமாக தம்முடைய கொள்கைகளை பரப்பிய பிரதேசங்களில் கேரளமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாகரீக சமுதாய வாழ்க்கை அப்பொழுதே அங்கே நிச்சயமாக இருந்ததற்கு இது அத்தாட்சி. அது தமிழ் சேர ராஜ்யமாகவும் அதன் பாஷை தமிழாகவுமே இருந்தது. சிலப்பதிகாரம் பாடினவரே அந்த தேசத்தவர்தான். தெய்வத்தமிழ் என்றே சொல்லும்படியான நல்ல தமிழில் திருமுறையும் பிரபந்தமும் பாடிய சேரமான் பெருமாள் நாயனாரும் குலசேகர பெருமாளும் மலையாள ராஜாக்கள் தான். ஆகவே நம்முடைய ஆச்சாரியாலும் தமிழ்தான் பேசியிருப்பார். அப்பொழுது பிராமணர்களில் படிப்பாளிகள், அதாவது எல்லா பிராமண புருஷர்களுமே அப்படித்தான் இருந்திருப்பார்கள். படிக்காத அத்தியனம் செய்யாத பிராமணன் இருந்திருக்கவே மாட்டான். அவர்கள் தங்களுக்குள் சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கொள்வதாகவும் மற்றவர்களிடம் தமிழில் பேசுவதாகவும் இருந்திருக்கும். ஆச்சாரியால் அவதாரம் செய்து சனாதன தர்ம புனருத்தாரணம் பண்ணினாலும் அப்புறம் போக போக மறுபடி சீரழிவு ஏற்படத்தான் செய்தது. அந்த போக்கில் பரசுராமன் மாற்றி கொடுத்த ஆச்சாரங்களில் சிலதை சாதமாக்கி கொண்டு நம்பூதிரிகளில் தலைப்பிள்ளைகளாக இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் இதர ஜாதியினரோடு கலந்து வாழ்வதற்கு வழி உண்டாக்கி கொண்டார்கள்.
அப்படி உறவு ஏற்பட்ட போது நம்பூதிரிகள் ஸ்பெஷலைஸ் செய்திருந்த சம்ஸ்கிருதத்துக்கும் மற்றவர்களின் தமிழுக்கும் உறவு கெட்டிப்பட்டது. அந்த உறவிலேயே மலையாளம் என்பது தனி பாஷையாக பிறந்திருக்கலாம். பிராமணர் இத்தரரோடு உறவு ஏற்படுத்தி கொண்டதில் அசாஸ்திரியமாக பல நேர்ந்தாலும் எப்பொழுதும் நல்லதும் கெட்டதும் கலந்தே வருவதில் இதிலும் சில நல்லது ஏற்பட்டது. பிராமண சம்பந்தத்தால் அங்கே சகல ஜாதியாருமே நல்ல படிப்பறிவும் குறிப்பாக சம்ஸ்கிருத அபிமானமும் பெற்றவர்கள் ஆனார்கள். எல்லோருமே சுசிருஷியாக ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரம் முடித்துக்கொள்வது, ஆச்சாரத்தோடு ஆலய தரிசனம் செய்வது ஆகிய நல்ல வழக்கங்களும் ஏற்பட்டன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.